வெல்கம் டு குட் திங்ஸ். 10th ல இருந்து எனி டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்காகவே எந்த ஒரு பர்சனல் இன்டர்வியூமே இல்லாம ஹை லெவலான சேலரி பிளஸ் அலவன்ஸோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சூப்பரான கோல்டன் சான்ஸோட பர்மனன்ட் ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் தான் தற்போது வெளியே இருக்கு. அதுவும் முக்கியமா நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலே 100% எலிஜிபிள் தான். சோ இந்த நோட்டிபிகேஷனை பத்தின முழு தகவலையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஏஜ் லிமிட் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி, அப்ளை எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவலையுமே கிளியரா சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. நீங்க கொடுக்கிற ஒரு லைக் தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணி இந்த வாய்ப்பை கண்டிப்பா மிஸ் பண்ணாம உடனே அப்ளை பண்ணுங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன். அதாவது இந்தியா கவர்மெண்ட் மின்ட்ல இருந்து தான் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்துல காயின்ஸ் அண்ட் கரன்சி ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் தான் பண்றாங்க. இதற்கான லொகேஷன் பாத்தீங்கன்னா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அண்ட் நொய்டால தான் இருக்கு. சோ அங்கதான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்மே இருக்கும். ஆனா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ்மே இருக்கு. ஆனா இந்த போஸ்டுக்கு இந்தியால மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான வேகன்சி டீடைல்ஸ், எவ்வளவு போஸ்டிங் இருக்கு, சேலரி எவ்வளவு கொடுக்குறாங்க, அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்றதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சூப்பர்வைசர் அசேவுக்காக 27,600 ரூபாயில இருந்து 95,910 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. டோட்டலா 2 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டா மினிமம் 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்வைசர் டிஓ மெக்குக்காக பேக்லாக்ல ஒரு வேகன்சியும் கரண்ட்ல 2 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்வைசர் டிஓ எலக்ட்ரிக்கலுக்காக 2 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. இதுக்குமே 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியா 27,600 ரூபாயில இருந்து 95,910 ரூபாய் வரைக்குமே நிர்ணயிச்சிருக்காங்க. சூப்பர்வைசர் டிஓ மெட்ராலஜிக்காக ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. இதுக்குமே சேம் சேலரி தான். 18 வயசுக்குள்ள இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். யங் ரீவர் ஸ்கல்ப்சர் அண்ட் மெட்டல் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. இதற்கான சேலரியா 23,910 ரூபாயில இருந்து 85,570 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டா 18 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட்காக 21,540 ரூபாயில இருந்து 77,160 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. ஐஜிஎம்எம்ல 3 வேகன்சியும், ஐஜிஎம்ஹெச்ல 6 வேகன்சியும், ஐஜிஎம்என்ல 4 வேகன்சியும் தான் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 28 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் புலியான் அசிஸ்டன்ட்காக 21,540 ரூபாயில இருந்து 77,160 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. ஐஜிஎம்ஹெச்ல 3 வேகன்சியும், ஐஜிஎம்என்ல 2 வேகன்சியும் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்குமே ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ஹிந்தி டைபிஸ்டுக்காக 21,540 ரூபாயில இருந்து 77,160 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 to 28. லெபார்டரி அசிஸ்டன்ட்காக 21,540 ரூபாயில இருந்து 77,160 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. இதுக்குமே 18 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன்ல ஃபிட்டருக்காக 18 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஐஜிஎம்எம்ல, ஐஜிஎம்கேல 13 வேகன்சியும், ஐஜிஎம்ஹெச்ல 13 வேகன்சியும், ஐஜிஎம்என்ல 3 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. இதுக்குமே 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 25 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியா 18,780 ரூபாயில இருந்து 67,390 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. ஜூனியர் டெக்னீஷியன் அட்டெண்டன்ட் ஆபரேட்டர் கெமிக்கல் பிளான்ட்டுக்காக 3 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. சேலரியா 18,780 ரூபாயில இருந்து 67,390 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் டர்னருக்காக சேம் சேலரி தான் கொடுக்குறாங்க. ஐஜிஎம்எம்ல 2 வேகன்சியும், ஐஜிஎம்கேல 5 வேகன்சியும், ஐஜிஎம்என்ல 2 வேகன்சியும் தான் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் கார்பென்ட்ரிக்காக 18,780 ரூபாயில இருந்து 67,390 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. இதுக்குமே ஏஜ் லிமிட்டா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியனுக்காக இதுக்குமே சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் கோல்ட் ஸ்மித்காக 18,780 ரூபாயில இருந்து 67,390 ரூபாய் வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 வயசுல இருந்து 25. ஃபைனலா ஜூனியர் டெக்னீஷியன் மெல்டருக்காக 18,780 ரூபாயில இருந்து
67,390 வரைக்குமே சேலரியா கொடுக்குறாங்க. பிளஸ் கவர்மெண்டோட அலோவன்சஸுமே இருக்கும். 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலா ஏஜ் லிமிட்டா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலா இந்த ஜாப்ல 94 வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வேகன்சி எல்லாமே UR EWS SC ST ன்னு ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்குமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா செக் பண்ணி மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் அசைவுக்காக டிப்ளமோல கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் அல்லது BE BTechல கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுமே எலிஜிபிள் தான். சூப்பர்வைசர் மெக்கானிக்கலுக்காக டிப்ளமோல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அல்லது BE BTechல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கலுக்காக டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் அல்லது BE BTechல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்வைசர் மெட்ராலஜிக்காக டிப்ளமோல மெட்ராலஜி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் BE BTechல மெட்ராலஜி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட்காக எனி கிராஜுவேட் எனி டிசிப்ளின்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஹிந்தி டைப்பிஸ்டுக்காக இதுக்குமே பாத்தீங்கன்னா எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல கம்ப்ளீட் பண்ணி ஹிந்தி டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்பச்சூர் மெட்டல் ஒர்க்கர்ஸ்க்காக பேச்சுலர் ஆஃப் ஃபைனான்ஸ்ல 55% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா மெட்டல் ஒர்க்கர்ல 55% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் புலியன் அசிஸ்டன்ட்காக கிராஜுவேட் எனி டிசிப்ளின்ல எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் டைப்பிங்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லெபார்டரி அசிஸ்டன்ட்காக BSc ல கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 55% மார்க் எடுத்துக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டருக்காக ITI ல ஃபிட்டர் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். NCVT SCVT சர்டிபிகேட்மே கேட்டிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் அட்டெண்டன்ட் ஆபரேட்டர் கெமிக்கல் பிளான்ட்டுக்காக ITI ல பாத்தீங்கன்னா கெமிக்கல் பிளான்ட் ஆபரேட்டர் அல்லது அட்டெண்டன்ட் ஆபரேட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் டர்னருக்காக ஃபுல் டைம்ல ITI டர்னர் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் கார்பென்ட்ரிக்காக ITI ல ஃபுல் டைம்ல கார்பென்ட்ரி ட்ரேட் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியனுக்காக ITI ல எலக்ட்ரீஷியன் ட்ரேட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் கோல்ட் ஸ்மித்காக 2 வருஷம் ஃபுல் டைம் ITI கோல்ட் ஸ்மித் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் மெல்டருக்காக ITI ஃபுல் டைம்ல ஃபவுண்டரி ட்ரேட் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுதான் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமா எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபனிங் டேட் 28 மார்ச் 2026. க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 27 ஏப்ரல் 2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அட்மிட் கார்டு எப்போ வரும்ன்றத அவங்க பின்னாடி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா மே அல்லது ஜூன் 2026லயும் டைப்பிங் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூன் அல்லது ஜூலை 2026லயுமே இருக்கும். டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல உங்களுக்கான ரிசல்ட்டுமே வரும்ன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் மட்டும் இல்லாம உங்களுக்கான ஏஜ்ல ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா SC ST ல வரீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், OBC ல வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBD ல வர UR EWS க்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBD ல வர SC ST க்கு 15 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBD ல வர OBC க்கு 13 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எக்ஸர்வீஸ்மென்ட்க்கு ஏஜ்ல ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே சொல்லியிருக்காங்க. UR EWS OBC கேட்டகரியில வரீங்கன்னா 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸா நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் தான். SC ST PWBD கேட்டகரியில வரீங்கன்னா 200 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸை ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். கண்டிப்பா செக் பண்ணி கரெக்டா பே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ப்ரொபஷன் பீரியடுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா ப்ரொபஷன் பீரியட்ல தான் எடுப்பாங்க. அதுல உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில தான் ரெகுலருக்கு உங்களை மாத்துவாங்க. சோ கண்டிப்பா ப்ரொபஷன் பீரியட்ல பர்ஃபார்மன்ஸை ஹெவியா போடுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதற்கான சிலபஸ்மே கொடுத்திருக்காங்க. அதாவது சூப்பர்வைசர்ல வர டெக்னிக்கல் அசே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மெட்ராலஜிக்காக 150 கொஸ்டின் 150 மார்க்குக்குமே இருக்கும். 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுத்திருக்காங்க. இன்கிரீவர்ல வர போஸ்ட்டுக்குமே அதே போலதான் 150 கொஸ்டின் 150 மார்க் இருக்கும். 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுத்திருக்காங்க. லெபார்டரி அசிஸ்டன்ட்டுக்குமே அதே போலதான் 150 கொஸ்டின் 150 மார்க்குக்கு இருக்கும். மீதி இருக்கக்கூடிய அட்டெண்டன்ட் ஆபரேட்டர், ஜூனியர் டெக்னீஷியன் கார்பென்ட்ரி, ஜூனியர் டெக்னீஷியன் டர்னர் இந்த போஸ்ட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் அரித்மெட்டிக்ல 20 கொஸ்டின் 20 மார்க்குக்கும், லாஜிக்கல் ரீசனிங்ல 15 கொஸ்டின் 15 மார்க்குக்கும்,
டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ் உள்ள 85 கொஸ்டின் 85 மார்க்குக்குமே இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின் 120 மார்க்குக்கு தான் இருக்கும். எக்ஸாம் டைமிங்குமே 120 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், புலியான் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் ஆப்டிடியூடு, ரீசனிங் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 கொஸ்டின் 150 மார்க்குங்க தான் இருக்கும். உங்களுக்குமே 120 நிமிஷம் தான் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எந்த விதமான நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது. மினிமம் குவாலிஃபை மார்க்கா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரீங்கன்னா 55%, ஓபிசி கேட்டகரியில் வரீங்கன்னா 50%, எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரீங்கன்னா 45% உங்களுக்கான குவாலிஃபை மார்க்கா நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா igm.noida.spmcil.com வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி சரியான டீட்டெயில்ஸோட ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைனில் சப்மிட் பண்ணிக்கோங்க. அது கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போயே சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.